பாஜக மேல வந்து இந்தியர்களை பிளவுபடுத்தக்கூடிய கட்சி மத அடிப்படையில அப்படின்னு சொல்லப்படும் குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க, காங்கிரஸ் ஜாதி அடிப்படையில இந்துக்களை பிளவுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? பிளவுபடுத்துவதை ஒரு தனி கலையாகவே படித்த கூட்டம் தான் RSS பாஜக கிறிஸ்தியல் கூட்டம். 27 லட்சம் பேர் இந்த ஆண்டு சிறுபான்மையினர் பாஜக இணைஞ்சிருக்காங்க. அதுவும் அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க, மிஸ்டு கால் இல்ல, அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி அதை உண்மையாக்கி அதை ஒரு பெரிய விவாத பொருளாக்கி சமூகத்தில் கடைசி தரப்பு மக்களுக்கு மட்டும் கொண்டு சேர்ப்பதற்கு இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கிற ஒரே பெரிய பலம் ஆகும். இங்க நம்ம எல்லா தலைவர்கிட்டும் ஒரு கேள்வி கேட்கிறோம். தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய விஜய் அவருடைய அரசியல் பிரவேசம் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் நிச்சயமாக அவர் நடத்தின ஒரு பெரிய கூட்டம், அதில் அவர் பேசின பேச்சு, அவர் கொடுத்த ஒரு ஆஃபர், கூட்டணி, இதெல்லாம் அவரை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறார். ஆனா யாரும் அதை இப்போ உடனே சீரியஸா எடுக்கல. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் பங்கு பெறும் கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஒருவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். நான் வணக்கம் சார். இப்ப தொடர்ந்து பாஜக தரப்பிலிருந்து காங்கிரஸ் மீது பல வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இப்ப சமீபத்தில் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படி என்பது போல ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் உட்பட பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக மேல இந்தியர்களை பிளவுபடுத்தக்கூடிய கட்சி மத அடிப்படையில அப்படின்னு சொல்லப்படும் குற்றச்சாட்டு உட்பட இருக்க, காங்கிரஸ் ஜாதி அடிப்படையில இந்துக்களை பிளவுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது பிளவுபடுத்துவதை ஒரு தனி கலையாகவே படித்த கூட்டம் தான் RSS பாஜக கிறிஸ்தியல் கூட்டம். நீங்க மக்களை மதம், இனம், சாதி வழியாக பிரித்துதான் அவர்கள் 100 ஆண்டு காலமாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த தேசத்துல சுதந்திர போராட்டம் வெடித்து கிளம்பும் போது காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேருவும் ஒரு பெரிய தேச தழுவிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை இனம், மதம், மொழி, சாதி என்கிற எல்லையே இல்லாமல் இந்தியர்கள் என்று அவர்கள் எல்லோரையும் ஒன்றுபடுத்தி ஒரு பெரிய இந்திய தேசத்தை கட்டமைத்தார். ஆனா அவர்கள் அன்றைக்கே இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரி, முஸ்லிம்கள் இந்துக்கு எதிரி, இதை போல முதலே 2 தேசம் என்று வேண்டும் என்று கேட்டவர்கள் சின்ன கேட்கல. 2 தேசம் வேண்டும் என்று கேட்டவர்கள் முதல்ல கேட்டதே இந்து மகாசபா தான் கேட்டாங்க. ஆகவே இந்த பிளவு என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. ஏதாவது அவருக்கு ஒவ்வொரு சமூகத்தையும் கூறுகூறா பிரிப்பாங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்துல போனீங்கன்னா யாதவ் பேக்வர்ட் கிளாஸ் இவர் சொல்லுவார், பிரதமர் நானே பேக்வர்ட் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு போனா அகிலேஷ் யாதவுக்கு எதிராக மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை எல்லோரையும் யாதவ சமூகத்திற்கு விரோதிகளாக கட்டமைப்பார்கள். அதை பீகார்ல அதை செய்வாங்க, உத்தரப்பிரதேசத்துல செய்வாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையே குழு குழுவா பிரிக்கிறாங்க. அவங்க ஒரே குழுவாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி, அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஆனா பட்டியலின மக்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறு சிறு ஜகதியா, இப்ப நீங்க மணிப்பூர்ல நீங்க பாருங்க, பழங்குடி மக்களையே குக்கி மைட்டின்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. நீங்க அந்த சட்டம் இருக்காங்க, இனக்குழுக்களா தானே இருக்காங்க. இவங்க தானே அதை தீட்டி விட்டது. இவங்க தான் நீங்க அந்த முதலமைச்சரே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பழங்குடி வகுப்பை சார்ந்தவர். அவர் சேர்ந்தோன்னு என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கிற டிஜிபி, சீஃப் செக்ரட்டரிலாம் இன்னொரு பழங்குடி வகை சேர்ந்தவங்க, உடனே அவங்களை எல்லாம் மாத்துறாரு. இன்னொரு குழு இதை அந்த முதலமைச்சரை இன்னும் மோடி அவர்கள் திருப்பதற்கு அலோவ் பண்றார். ஆகவே எங்க இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அங்க போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரிப்பாங்க. எங்க பட்டியலின மக்கள் இருக்கிறார்களோ அங்க பட்டியலின மக்களை உட்சாதிகளாக பிரிப்பார்கள். எங்க பழங்குடி மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை அங்க குடும்பங்கள் வழியாக பிரிப்பார்கள். இந்த பிரிவு என்பதை பிரித்து 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 தான் அவர்கள் இதுவரைக்கும் அரசியல். ஆனா இப்போ சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி பாஜக மேல கட்டமைக்க பிம்பத்தை அவங்க கடுமையா மறுக்கிறாங்க. அரசியலுக்காக மறுத்தா கூட ஆதாரப்பூர்வமா பேசுறாங்க. 27 லட்சம் பேர் இந்த ஆண்டு சிறுபான்மையினர் பாஜக இணைஞ்சிருக்காங்க. அதுவும் அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க, மிஸ்டு கால் இல்ல, அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்களுடைய அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அசாத்தியமான திறமை என்னன்னா, ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி அதை உண்மையாக்கி
அதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக்கி சமூகத்துல கடைசி தரப்பு மக்களுக்கு மட்டும் கொண்டு சேர்ப்பதற்கு இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கிற ஒரே பெரிய பலம் அதுதான். பொய் சொல்லி ஒரு பொய். ஆனா அவங்களுக்கு இருக்கிற பெரிய திறமை என்னன்னா அந்த பொய்யை வந்து உண்மையாக விற்பனை செய்வது. நீங்க இதை வந்து சுதந்திர போராட்ட காலத்துல வந்து மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கொன்ற போது கொன்றதற்கான போன கோட்ஸை என்ன செய்து போனான்? கோட்ஸை வந்து சுன்னத் பண்ணிட்டு தான் போறான். ஏன்? அதாவது பிடிபட்டால் அவன் அந்த இடத்துல வந்து அவன் கொல்லப்பட்டான்னு வச்சுங்க, அவன் வந்து ஒரு இஸ்லாமியனாகத்தான் அடையாளம் காமிக்கணும். அதே மாதிரி மவுண்ட் பேட்டன் பிரபு அந்த இடத்துக்கு வந்த உடனே பாவி என்னடா யார் இந்த பாவத்தை செஞ்சான்னு சத்தம் போட்டுக்கிட்டே வர. அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான் முஸ்லீம் ஸ்கில்டுங்கிற அவங்க ஆளு. அதற்கு பிறகு இது தேசம் முழுவதும் பெருசா பரவி இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளுக்கு பெரிய நெருக்கடி வரக்கூடிய சூழ்நிலையில மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அன்னைக்கு இருந்தவர் கவர்னர் ஜெனரலா இருந்தவர் ஆல் இண்டியா ரேடியோல அனௌன்ஸ் பண்ண சொல்றார், காந்தியடிகள் வந்து கொல்லப்பட்டார், ஒரு இந்து அவரை கொன்றார் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இத மாதிரி பாத்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது வந்து இப்ப நீங்க வந்து இன்னைக்கு கோத்ரா சம்பவம் நடந்துன்னு வச்சீங்க, இந்த கோத்ரா சம்பவத்தை இதுவரை வந்து யார் செய்ததுங்கிற எந்த விதமான அறிக்கையும் கிடையாது. இவர்கள் தான் இந்த கோத்ரா சம்பவத்தை செஞ்சாங்க, அந்த ரயில்ல தீ வச்சாங்க. ஆனா அதற்குள்ள என்ன ஆயிடுச்சு, இஸ்லாமியர்கள் தீ வைத்தார்கள்னு சொல்லி 3000 பேர் இறந்தாச்சு. போஃபர்ஸ் இருக்கு வந்தது. போஃபர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து 2 நீதிமன்றம் சொல்லியாச்சு யார் மேலும் எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா போஃபர்ஸுக்கு தான் வச்சுதான் ஒரு தேர்தலே நம்ம வந்து தோற்றோம். 2G எடுத்துங்க, 2G வழக்குல வந்து குற்றமே நடக்கலன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியாச்சு. ஆனா அந்த 2Gயால நம்ம ஒரு எலெக்ஷனை இழந்தோம், இன்னும் அதுக்கு மீண்டும் நம்மளால ஆட்சியை பிடிக்க முடியல. இந்த 2G வழக்குல அறிக்கை கொடுத்த ஆடிட்டர் வினோத் ராயும் சரி, போஃபர்ஸ் வழக்குல அறிக்கை கொடுத்த TN சதுர்வேதியும் சரி, 2 பேருக்குமே வந்து பெரிய பதவிகளை கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. போஃபர்ஸ்ல அறிக்கை கொடுத்த ஆடிட்டர் ஜெனரல் தான் வந்து TN சதுர்வேதி. அவரை உடனே ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சாங்க, பிறகு கர்நாடக கவர்னர் ஆக்குனாங்க. இந்த 2Gக்கு அறிக்கை கொடுத்தது வினோத் ராய். அவரை உடனே என்ன பண்ணாங்கன்னா பேங்கிங் ஓம்பட்ஸ்மனா போட்டு தேசியமயமாக்கப்பட்ட அத்தனை வங்கிகளை மேற்பார்வை செய்யக்கூடிய பெரிய பதவியில் உட்கார வச்சாங்க. இதுல எதையுமே வந்து அவங்க எதுவும் நிரூபிக்கல. அது பொய் பொய் பொய். இது வந்து 27,000 வந்து சிறுபான்மை மக்கள் போய் 1,00,000 இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க தீர்ப்புல, சிறுபான்மை மக்கள் வீடுகளை இடித்தது வந்து ஒரு அனார்கின்னு இருக்காங்க. அனார்கின்னா ஒரு அரக்கத்தனமான ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதனால் பாதிக்கப்பட்டது யார்? வழக்கு போட்டிருக்கிறது கூட சிறுபான்மை மக்கள் தான் வழக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 647 இடங்களில் வந்து கிறித்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய சிறுபான்மை தொண்டு நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அபலை நிலையங்கள், அனாதை இல்லங்கள், தொழுநோயாளிகள் நடத்துற இல்லங்கள், இது எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஃபண்ட்ஸே கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ஒரு பக்கம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இப்போ 3வது முறையா வந்து ஆட்சியில் வந்திருக்காங்க. மிக குறிப்பா இன்னும் இப்ப சமீபத்தில் வந்து ஹரியானா தேர்தலில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறுங்கிற ஒரு பிம்பம் இருந்தது, கருத்து கணிப்பு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து பாஜக வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறது. என்னதான் வந்து மக்கள் போக்கோட பாஜக செயல்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு தான் கூட தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அவங்க வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் வந்து பலவீனமா இருக்குதா காங்கிரஸ்? இன்னைக்கு வந்து ஒரு 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 ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு டோர்னமெண்ட் ஃபுட்பால் நடக்குது, ஹாக்கி மேட்ச் நடக்குது. வந்து 2 டீமுக்கும் வந்து ஒரே மாதிரி விதிகள் இருந்தாதான் நீங்க வந்து அது உண்மையிலே போட்டி. இப்ப நம்ம 2 பேரும், நீங்க ஒரு A டீம், நான் B டீம், உங்களுக்கு ஒரு விதி எனக்கு ஒரு விதி அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்து மக்கள் அரங்கம் வேற இல்ல, மக்கள் மத்தியில அதான் சொல்றேன். தேர்தல் நடத்துற தேர்தல் ஆணையம் எப்படி நடக்கிறது? இப்ப நான் வச்சுக்கிறேன், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது, 534 நாடாளுமன்ற தொகுதியில தேர்தல் நடந்தது. 500 தொகுதிகளில் வந்து பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கிற வாக்குகளும் டேலியாகவே இல்லை. அது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் குற்றச்சாட்டு 500 தொகுதி இல்ல. ஆனா இப்போ மற்ற இடங்களை ஜெயிக்க வெற்றி பெறாங்களே. நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், there are serious structural flaws இருக்குன்னு சொல்றேன். EVM மிஷின்ல ஏதோ குளறுபடி பண்றாங்க. நான் அது என்னன்னு சொல்லல. நீ வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீ இதை வந்து என்னன்னு எங்களுக்கு விளக்கணுமா வேண்டாமா? அப்போ இத வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து எழுதுகிறார். அவர் வந்து மெயின் அப்போசிஷன் பார்ட்டி மல்லிகார்ஜுன் கார்கே எழுதி காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் போய் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க.
அப்படி பெட்டிஷன் கொடுக்கும்போது நீ வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன மாதிரி வந்து நீ பொறுப்பான பதில் சொல்லணும். ஆனா நீ என்ன சொல்ற, காங்கிரஸ் கட்சி ஒரு ஒண்ணுக்கு உப்பாத கட்சி, உங்களுக்கு இதே வேலை, உங்களுக்கு வந்து நீங்க தேர்தலில் வெற்றி பெற துப்பு இல்லைன்னா இது மாதிரி நீங்க இந்த மாதிரி திட்டி ஒரு தேர்தல் ஆணையம் பதில் அனுப்பும் என்று சொன்னால் அந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லணும். இன்னொன்னு கேள்வி இருக்கும், நீங்க வந்து ஜார்க்கண்ட் எலெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜார்க்கண்ட் எலெக்ஷனுக்கும் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கும் எதுக்காக இடையில 30 நாள் இடைவெளி, 35 நாள் இடைவெளி? என்ன சதைக்க போறீங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் கூட கிடையாது. தேர்தல் முடிவு அனௌன்ஸ் பண்ணி மறுநாளே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க ரொம்ப லாங் கேப் விட்டா வந்து குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். இல்ல அது இல்ல, நான் என்ன உடனே பண்ணாலும் இந்த மாதிரி இல்ல, உடனே பண்ணலாங்கிற. நீ வந்து நாங்க வந்து உட்கார்ந்து ஒரு 3 கட்சியா சேர்ந்து போட்டி போடுறோம். இந்த 3 கட்சி உட்கார்ந்து பேசி என்ன ஏது ஒரு அமைச்சரவை ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி ஜனநாயகத்துல வந்து அதெல்லாம் வந்து அவசியம் தானே, நெகோசியேஷன் தானே. ஜனநாயகம் வந்து நான் நினைத்தபடி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போறதில்ல. ஜனநாயகம் வந்து என்னை உங்களை இங்க இருக்கிற எல்லாரையும் கலந்து உங்களுக்கு என்ன எனக்கு என்ன, யார் விட்டு கொடுப்பது யார் எடுத்துக்கொள்வது, யாருக்கெல்லாம் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் கொடுக்கப்படல, இதையெல்லாம் ஆராய்ந்து அமைப்பதுதான் ஒரு அமைச்சரவை. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டாந்து. இப்போ வந்து நீங்க அந்த இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் வெளியே வந்திருக்குது. அஜித் பவார் வந்து சொல்றாரு, அதாவது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் அந்த கூட்டணி அரசை கவுத்துற பேச்சுவார்த்தை நடந்த பேச்சுவார்த்தைகளை யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது அவங்க மற்றவங்களெல்லாம் சொன்னதை பற்றி நமக்கு ஒண்ணும் இல்லை, கூட வந்து கௌதம் அதானியும் இருந்தாருன்னு சொல்றாரு. கௌதம் அதானி வந்து இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஒரு மகாராஷ்டிரா மாநிலம் வந்து தேசத்துல முக்கியமான மாநிலம். அந்த மாநிலம் பொருளாதார ரீதியாக இந்த தேசத்தினுடைய முழுமையான பொருளாதாரமும் அங்கதான் இதயம் போல மையம் கொண்டிருக்கிறது. அந்த மாநில அரசை கவிழ்ப்பதற்கு கௌதம் அதானி வந்து அந்த பேரத்துல உட்கார்றாருன்னா மோடிக்கும் அவருக்குமான தொடர்பு பற்றிய சர்ச்சை உறுதியாக மட்டும் இல்ல, அது பகிரங்கமாக சொல்லுங்க. இப்படி ஒரு கவர்மெண்ட்டை நீங்க அனுப்பிச்சீங்கல்ல, காங்கிரஸ் கூட்டணியில இருந்த கவர்மெண்ட்டை, நீங்க ஒரு கவர்மெண்ட் பிஜேபியும் சிவசேனாவும் அஜித் பவாரும் கொண்டாந்தீங்களா, வந்த உடனே என்ன செஞ்சீங்க? மும்பைல நம்ம தமிழர்கள் பெரும்பாலான வாழக்கூடிய அந்த தாராவி பகுதியில 450 ஏக்கரை எடுத்து அதானி கையில கொடுத்துட்டீங்க. அதானிட்ட வந்து துறைமுகத்தை கொடுத்தாச்சு, பாம்பே துறைமுகத்தை கொடுத்தாச்சு, பாம்பே விமான நிலையத்தை கொடுத்தாச்சு. 450 ஏக்கருங்கிறது வந்து பாம்பேல வந்து என்ன பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூம் படுக்கிறதுக்கு, அது சாதாரண ரூம் இல்ல, ஒரு மாடிப்படி ஏறும்போது கீழே ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடமும் ஒரு டாய்லெட், எனக்குன்னு ஒரு டாய்லெட் இருந்தா நான் கோடீஸ்வராங்க. இதுதான் இன்னைக்கு மும்பைல வந்து இருக்கிற பொருளாதாரத்தினுடைய அளவுகோல். இப்ப நம்ம 5 பெட்ரூம் 4 பெட்ரூம்லாம் சொல்றோம். மும்பையில வந்து தாராவி பகுதியில ஒரு 10க்கு 5 50 சதுர அடியில ஒரு ரூமும் ஒரு டாய்லெட் இருந்துட்டா அதனுடைய விலை வந்து 2 கோடி ரூபாய். அப்ப 450 இதை பாருங்க, நீங்க வந்து சதுர கிலோமீட்டர் வந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன செய்யறது? சோ இது வந்து இந்த கவர்மெண்ட் அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு தான் அவரே வந்து அந்த ஊழல் அந்த கவர்மெண்ட் டாப்புல் பண்றாரு. இதுக்கு வந்து கவர்னர் ஒண்ணு துணைக்கு போறாரு, இதுக்கு தேர்தல் ஆணையம் துணைக்கு போகுது. இதை பற்றி விசாரிக்க வச்ச உள்ள உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரிக்கவே மாட்டேங்குது. இப்படி வந்து இருக்கும்போது எதிர்கட்சிகளால வந்து என்ன செய்ய முடியல, இந்த களத்துல வந்து அவர்களுக்கு சரிசமமாக நின்று வந்து போராட முடியல. இப்ப ஆட்சியில இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பொதுவாகவே கட்டமைப்பு RSS பின்புலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிதான் சொல்ல வரீங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியல. காங்கிரஸ் வந்து ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணி வந்து 26 கட்சிகள் இருக்காங்க. 26 கட்சிகள் அணி சேர்த்துட்டு போதுனா கூட பாஜக வந்து ஒண்ணுமே பண்ண முடியலன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? அந்த அளவுக்கு வலிமையா தான் இருக்காங்க. நீங்க வந்து பிரிட்டிஷாருடைய ஆட்சியை நம்ம தூக்கி போடுறதுக்கு 250 வருஷம் தேவைப்பட்டது. அது 250 வருஷம் தேவைப்பட்டது. அதனால வந்து அது நியாயமான ஆட்சி ஆயிடாது. இன்னைக்கு என்னைக்குமே வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு வந்து தேவைப்படுகின்ற நாட்கள், மக்களை திரட்டுவது என்பதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. அதுல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளே வந்து அன்றாடம் வந்து அவங்களுக்கு தீர முடியல. இந்த ஒரு கடந்த ஒரு 5 மாதம் 6 மாதம் வரக்கூடிய தகவலை பாத்தீங்கன்னா, நடுத்தட்டு வர்க்கத்துல வந்து சாப்பாட்டு பொருட்களை வாங்குவதற்கான பண வசதி கூட குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ இந்த பெரிய பாக்கெட்லாம் இப்ப நீங்க பலசர கடையில போய் பாத்தீங்கன்னா
ஒரு வருஷத்துக்கு முன்னால 2 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ பேக்ஸ் தான் நிறைய வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் 50 கிராம் 25 கிராம் பாக்கெட் தான் வருது. ஏன்னா அந்த 2 கிலோ 1 கிலோ வாங்குறதுக்கெல்லாம் இப்ப யார்ட்டையும் சக்தி இல்லை. ரெண்டாவது, ஏழை பணக்காரங்கிறதுக்குள்ள இடைவெளி இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஆயிப்போச்சு. ஒரு செக்ஷன் இன்னைக்கு அதானி என்ன சொல்றாரு, அமெரிக்காவில் கொண்டு போய் $15 பில்லியன் நான் தொழில் துவங்குகிறேன், ட்ரம்புக்கு வாழ்த்து சொல்ல போறேங்கிற. அந்த $15 பில்லியன் அவருக்கு யார் ஃபண்ட் பண்ண போறான்னா நம்முடைய வங்கிகள் தான் ஃபண்ட் பண்ண போகுது. நாளைக்கு அதே மாதிரி அந்த முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணப்பட்ட கடன் எத்தனை லட்சம் கோடி. ஆனா ஒரு விவசாய கடனோ ஒரு ஏழை மாணவனுடைய கல்வி கடனையும் அதை தள்ளுபடி பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. சோ இது மக்களை நம்மளால திரட்டி புரி வைக்கிறதுக்குள்ள மக்களை மதம் சாதியாக நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பிரிச்சவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அடையாள அரசியல் வந்த உடனே இதெல்லாம் எடுபடல. இதுல நீதிமன்றங்கள் பார்த்தாங்க. இப்ப ஏற்கனவே செபி தலைவருக்குமான அதானிக்குமான உறவு பற்றிய சர்ச்சை கூட ஹிண்டன்பர்க்ல சொன்னாங்க. ராகுல் அவர்கள் கூட இந்த பிரச்சனை முன் வச்சு பேசினாரு. நாடாளுமன்றத்திலேயே அதானி விவகாரம் எடுத்து வச்சு பேசினாரு. இவ்வளவு சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருந்தும் கூட நீதிமன்றங்கள் மகளாக கூட ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்த முடியலையா? என்ன காரணம்? நம்முடைய சிஸ்டம் அப்படி இருக்கு. இப்ப நீங்க உச்ச நீதிமன்றம் சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டா நமக்கு அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. இப்ப அயோத்தி டெம்பிள் கேஸ் எடுத்துங்க. நீங்க நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள், நம்முடைய நாட்டுல நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான, அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு சொத்து சம்பந்தமான சட்டங்கள் இருக்கு. அனுபவ பாத்தியதை எப்படி ஒருத்தருக்கு ஒரு சொத்து மேல எத்தனை ஆண்டுகள் அனுபவ பாத்தியது இருந்தா அவங்களை கேள்வி கேட்க முடியாது, லிமிடேஷன் ஆக்ட்னு நம்ம வச்சிருக்கிறோம். இது மாதிரி நம்ம பல்வேறு விதமான சட்டங்களை நம்ம வச்சிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்துல அந்த தீர்ப்புகளை எப்படி சொன்னாருன்னு நம்முடைய தலைமை நீதிபதி அன்னைக்கு சொன்னார். நான் காலையில ராமருக்கு முன்னால போய் உட்கார்ந்தேன். ராமர்கிட்ட போய் கேட்டேன், என்ன தீர்ப்பு சொல்றதுன்னு கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்புன்னு அதை வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அந்த தீர்ப்பை எழுதின ஜட்ஜி யாருன்னு கூட அவங்க அதுல கையெழுத்து போடல. சந்தேகத்துக்கு உள்ளாக தான் இருக்கிறார் தலைமை நீதிபதி. நீங்க சொல்ல, நான் சந்தேகத்துக்கு மட்டும் சொல்லல. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி கட்டி கூட வீட்டுக்கு பிறந்த, நான் என்ன சொல்றேன், அவங்க செயல்பாடுகள் நமக்கு சொல்லுவாங்க, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா நீங்க ஒரு நீதிமன்றம் நம்முடைய நாட்டு சட்டப்படிதான் தீர்ப்பு சொல்லணுமே ஒழிய என் மனசாட்சிப்படி சொன்னு சொல்லவே முடியாது. என் மனசாட்சி, நீதிபதிகளுக்கு மனசாட்சி இருக்க கூடாது. மனசாட்சிங்கிறது இல்ல, மனசாட்சி இருக்கலாம். இப்ப நானே பாத்தீங்கன்னா ஒரு கொலையை நேரா பார்த்திருக்கேன். நானே நீதிபதி, என்ன நான் தண்டனை கொடுக்க முடியாது. அது சாட்சியம் பதிஞ்சு அதுக்கு அந்த குற்றவாளிக்கு அந்த குறுக்கு விசாரணை சொல்லி எதுக்காக வேண்டி அந்த கொலை நடந்தது, அந்த கொலைக்கு என்ன காரணம், அவன் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் மனது போனதுக்கு ஏதாவது ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருந்ததா, உள்நோக்கம் இருந்ததா, சூழ்நிலை இருந்ததா, அந்த மாதிரிலாம் ஆராய்ஞ்சு பார்த்துதான் அந்த கொலைக்கு தண்டனை கொடுக்க முடியும். அதுதான் நாட்டினுடைய சட்டம். அவரு கொடுத்த தீர்ப்பு தேர்தல் பத்திரிகைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் எடுத்தாரு, தீர்ப்பா கொடுத்தாருல. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த பணத்தை நீ பறிமுதல் பண்ணணும்ல, அதுலயும் சந்தேகம் இருக்கு. பெரிய சந்தேகங்க. ஒரு சந்தேகம்னு சொல்லாதீங்க. நீ 6000 கோடி ரூபாய் திருட்டுத்தனமா வாங்கியிருக்கிறன்னு சொல்லியாச்சு. 6000 கோடி ரூபாய் நீ வாங்கும் போது அந்த ஒவ்வொருத்தரும் பணம் கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல ஒன்னு அவனுக்கு உன் இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குல ஜாமீன் கிடைச்சிருக்கு நீ பணம் கொடுத்த பிறகு. இல்லன்னு சொன்னா ஒரு பெரிய ஒப்பந்தத்துல உனக்கு கையெழுத்து போட்டிருக்கான், இல்ல உனக்கு பெரிய அளவுல கடன் தள்ளுபடி பண்ணிருக்கான். இப்படி பெரிய லிஸ்டே போட்டாச்சு. அப்ப எல்லாரும் என்ன கேட்டாங்க, இந்த 6000 கோடியை நீ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு இந்த பண வசூலுக்கும் இந்த நன்கொடை வாங்கணும் முன்னால நடந்த சம்பவங்களுக்கு என்ன தொடர்பு, இது நீ இல்லீகல்னு சொல்லிட்ட, இத இந்த வசூல் பண்ண பணம் இல்லீகல், அப்ப எல்லா கட்சியும் திரும்ப கட்டியா, அத நீ சொல்லணுமா வேண்டாமா? ரெண்டாவது பாருங்க, இது 6000 கோடி வசூல் பண்ற அளவுக்கு நீ ஏன் டிலே பண்ண? கடைசி அப்ப நீ இன்டரிமா ஸ்டே பண்ணிருக்கணும்ல. நாங்க இந்த கேஸ முடிக்கிற வரைக்கும் நீ இத மாதிரி இந்த பாண்ட்ல வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே கொடுத்திருந்தால் நீ உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் நீங்க பணம் வசூல் பண்ணதான் வசூல் பண்ணிக்கோ. கடைசியில நான் தீர்ப்பு நீங்களே சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் நல்லா தானே சொன்னாரு அப்படின்னு. அதான் அவங்களுடைய கெட்டிக்காரர்கள். இப்ப அடுத்து இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதுல உரிமை கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல சொத்து பற்றிய விவரங்கள் எல்லாம் வெளியிடணும் அப்படின்னு நல்ல விஷயங்களும் இருக்கு.
இந்த விவகாரத்தில் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் போராடக்கூடிய விஷயத்த நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், நான் ஒன்று என்ன சொல்கிறேன், இந்த நாட்டில் வந்து எல்லா மதங்களும் இருக்கு. இப்போ வந்து எங்கள் கிறிஸ்டியன் மதத்தில் வந்து எல்லா கத்தலிக் டயசிஸ் இருக்கு, தென்னிந்திய திருச்சபை இருக்கு, நிறைய லுத்தரன் மிஷன் அவங்க வந்து அது மாதிரி இப்போ சின்ன சின்ன திருச்சபைகள் இருக்கு, அசம்பிளி ஆஃப் காட் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க சொத்து இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போது எங்கள் கத்தோலிக்க நிறுவனம் இருக்குல்ல, இது லயலா காலேஜ் இருக்கு. இந்த லயலா காலேஜினுடைய நிறுவனத்தில் கொண்டாந்து நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்ஐ ஆளை போட்டால் கூட நான் எதுக்க மாட்டேன். அவரும் கிறிஸ்டியன் தான். ஆனா சமத்துவம் சமதர்மம் ஒரே அதெல்லாம் பேச்சு தான் சார், அதெல்லாம் பேச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எத்தனை சமூகங்கள் இருக்கு. நாடார் சமூக அறக்கட்டளை இருக்கு, வன்னியகுல சத்திரியர் அறக்கட்டளை இருக்கு, இன்னைக்கு வந்து புள்ளமாருக்கு அறக்கட்டளை இருக்கு, காஞ்சி மடம் இருக்கு. இதுல எதுலயாவது இருக்கக்கூடாதுன்னு உங்களை போட்ட நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் கரெக்ட். அதுல போய் நீங்க வந்து வேற யாராவது ஒரு நாடார் சத்திரிய நாடார் அறக்கட்டளையில வேற யாராவது வேற சாதிகாரங்களை போட முடியுமா? வன்னியர் குல சத்திரியர்ல கொண்டு போய் வேற ஒரு சாதியை போட முடியுமா? காஞ்சி மடத்துல வந்து ஐயர் தான் போட முடியும், ஐயங்கார போட முடியாது. கத்தோலிக்க மதத்துல வந்து சிஎஸ்ஐ போட முடியாது. அப்படிலாம் இருக்கும்போது நீ வக்ஃபுல வந்து 2 பேர் இஸ்லாம் அல்லாதவங்களை போடுன்னு நீ சட்டம் போட்டா அது என்ன நியாயம், என்ன கொடுமை? அது எல்லாரும் கேட்கணுமா வேண்டாமா? அது இஸ்லாமியருடைய பிரச்சனை மட்டும் இல்ல, அவங்க மதம் சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய வரவு செலவு, அவங்க கொடுக்கிற செல்வம், அவங்களுடைய அறக்கட்டளை. அதுல போய் நீ 2 பேரை நான் போடுவேன் அப்படின்னா அது நான் முஸ்லிம்ஸ போடுவேன். பெண்கள் யாரும் போடக்கூடாதுங்கிறது யாருமே சொல்லல. இப்ப நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்ப வக்ஃப் போர்டு இருக்குல்ல, அதுல பெண்கள் இருக்காங்க. இந்த ஃபாத்திமா முசாஃபர் இருக்குது. ஏன் முன்னால வந்து ஜெயலலிதா பீரியட்ல ஒரு அம்மாவை தலைவியாவே போட்டாங்க. அறக்கட்டளைக்கு வந்து ஃபதர் சையதுங்கிற அம்மாவை ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது இந்த வக்ஃப் போர்டுக்கு வந்து தலைவியாவே போட்டாங்க. அதுக்கு யாரும் தடை சொல்றதும் இல்ல, இஸ்லாமியர்கள் இதை வேண்டாம்னு சொல்றது. அப்ப ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா பாதுகாப்பு துறை, ரயில்வே துறைக்கு அப்புறம் வந்து அதிகமான நிலம் வந்து வக்ஃப் வரைதான் இருக்குன்னு சொல்றாங்க இந்தியாவில். அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கோ வேற ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இந்த ஏற்பாடு பண்ணிக்கலாமா? இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவர்களை வந்து ஒரு உரிமைகளே இல்லாத மக்களாக அவர்களை ஆக்கி அவர்களை இந்த நாட்டில இருந்து அந்நியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமாக இந்த நாட்டுல வந்து இந்து மக்கள் ஒன்றுபடுத்தணும்னு நினைக்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டம்லாம் அந்த மாதிரி அடிப்படையில தான் கொண்டா. அது வந்து நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து இது வந்து ஒரு மிக 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 மோசமான அணுகுமுறை. அவங்க 30 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 30 கோடி பேரும் வந்து அரேபியால பிறந்தவங்களோ அல்லது வந்து பக்ரைன்ல பிறந்தவங்களோ கட்டார்ல பிறந்தவங்களோ அல்ல, ஈஜிப்துல பிறந்தவங்களோ அல்ல. அவர்கள் வந்து இந்த மண்ணின் மக்கள். நம்ம வந்து இந்த தேசத்துல வந்து சுதந்திரத்திற்கு போராடிய போராட்டத்துல எல்லாருடைய தியாகத்தை விட அவர்கள் தியாகம் எந்த வகையிலும் குறைந்ததல்ல. இப்ப நீங்க வந்து டெல்லியில போய் பாத்தீங்கன்னா இந்தியா கேட்னு ஒண்ணு பெருசா ஒண்ணு, அதுல வந்து இந்த தேசத்திற்கு உயிரிழந்தவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் யாருன்னு சொல்லி 1,10,000 பேர் வந்து அதுல எழுதி வச்சிருக்காங்க. அந்த 1,10,000 பேர்ல ஏறக்குறைய 75,000 பேர் இஸ்லாமியர். அப்போ நான் என்ன சொல்றேன், அவங்கள வந்து நீங்க என்ன அளவுக்கு தான் வந்து நீங்க வந்து அவர்களுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம், முத்தலாக் சட்டம்னு சொன்னேன். முத்தலாக் சட்டத்தை பண்ண பிறகு நீ வந்து அந்த சட்டத்தை மட்டும் எப்படி கிரிமினல் அஃபென்ஸ் ஆக்கின? எல்லாருமே கல்யாணம் பண்ணிருக்கோம், எல்லாரும் டைவர்ஸ் இருக்கு, பொம்பளைங்க வந்து வீட்டுல ஃபேமிலியில போய் ஒரு வந்து கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, கேஸ் நடக்கு. ஆனா இஸ்லாமிய பெண் மட்டும் என்ன பண்ணலாம்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா இவரை பிடிச்சி 6 மாசம் உள்ள வச்சிருக்கோம். அதுல அவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது அப்படி என்ன அவசியம்? சோ அப்ப நான் நீங்க என்னன்னா, இஸ்லாமியர்களை வந்து இந்த நாட்டினுடைய முறையான குடிமக்கள் அல்ல என்பதை போல கட்டமைக்கிறீங்க. ஜார்க்கண்ட்ல போய் என்ன சொல்றீங்க, நாங்க வந்து தனி சிவில் சட்டம் உடனே கொண்டாட போறோம். ஆனால் பழங்குடி மக்களுக்கு அது அப்ளை ஆகாது. நீ தனி சிவில் சட்டம்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும்ல. ஏன்னா அதுல இஸ்லாமியருடைய சட்டத்தை மட்டும்தான் அவன் கை வைக்கணும்னு நினைக்கிறேன். சோ இதை போல ஒரு அணுகுமுறை வந்து நீங்க எதற்காக பின்பற்றுகிறீர்கள் என்கிற கேள்வி வச்சுக்கிட்டு, என்கிட்ட 27,000 சிறுபான்மை சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி நீங்க இந்த யார் சொன்னா என்ன தமிழிசையா? ஐயோ, எனக்கு 27 லட்சம் அதம்மா வந்து இப்போ கவர்னர் ஆனதுக்கு பிறகுல இருந்து இப்ப ஒரு மாதிரி பேசுறதான் தப்பா தான் பேசிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் நிலை எப்படி இருக்கு? ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு காலத்து ஆண்ட கட்சி இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி,
இந்தியா மற்ற மாநிலங்களில் கூட வந்து என்னன்னா மாநில கட்சிகளுடைய பின்னால ஆதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் காங்கிரஸ் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்தில் முன்வைக்கப்படுது. மகாராஷ்டிரா கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனு தாக்கல் செய்யக்கூடிய அன்றைக்கு கூட கடைசி நாள் அன்னைக்கு கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இழுபறியா போயிட்டு இருக்கு. கடைசியில் வந்து காங்கிரஸ் வந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. பொதுவாகவே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பலவீனம் எதற்காக இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படணும். தமிழ்நாட்டிலையும் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, இருந்தாலும் கூட உரிய முக்கியத்துவம் எல்லாம் கிடைக்குது நம்புறீங்களா? இல்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த பிரச்சனை பூரா வந்து அகில இந்திய கட்சிகள் அத்தனைக்கு இருக்கு. இன்னைக்கு பாஜக ஒன்றும் வந்து எல்லா மாநிலத்திலையும் ஸ்ட்ராங்கான கட்சி இல்லை. பாஜகவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இங்கதான் வந்து அவங்க இருக்காங்களே ஒழிய மற்ற எல்லா பகுதிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அகில இந்திய கட்சிகளுக்கு உள்ள நெருக்கடி என்னன்னா அவர்களால வந்து சில மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க முடியல. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, மாதிரி மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை இருக்கு, ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை இருக்குது, பஞ்சாபுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நதிநீரை பங்கி விட்டு கொள்ளுல பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு தெளிவான நிலை எடுக்க முடியல. இப்போ மொழி சார்ந்து வச்சுங்களேன், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் இனம்னு பேசுறோம். இந்த தமிழ் மொழிக்கு பணம் கொடுறியா, இந்த தமிழ் மொழிக்கு வந்து ஏன் இந்தி மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு அதிகம் கொடுக்குற அப்படின்னு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு மாநில கட்சியும் கேட்கிற மாதிரி ஒரு காங்கிரஸ் கட்சியால பாஜகவால கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்சி வந்து அங்கேயும் இருக்கிறது. சோ இதனால மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அந்த இடங்கள்ல தேசிய கட்சிகள் வந்து தங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பா. இப்ப திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. உங்களை போன்ற பல தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. சில சர்ச்சைக்குரிய நிகழ்வுகள் நடப்பதாகவும் ஒரு பக்கம் வந்து செய்திகள் வருது. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. குழந்தைகள் நல வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. அவர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெயரை வந்து குறிப்பிடல. இது வந்து ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுதா? சந்தேகம் எனக்கு தெரியல, நான் அதை பார்க்கல. நீங்க சொல்லி எனக்கு தகவலாக தான் தெரிகிறது. அதாவது இதையெல்லாம் முதலமைச்சர் நேரடியாக செய்வதில்லை, அதை செய்கிற அதிகாரிகள் தான் வந்து அதை மாதிரி டிராப் பண்றாங்க. ஆனா நிச்சயமா வந்து முதலமைச்சருக்கு வந்து நேருவின் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு. ஏன் பட்டேலுடைய கல்வி பள்ளிக்கூடங்கள் உறுதிமொழியை எடுத்தாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து கல்வி தினம் கொண்டாடுகிற மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி தினம் கொண்டாடுன அன்னைக்கு அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி இல்லை. இது வந்து மாநிலத்திலே வந்து அதிகாரிகள் வந்து சில அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் தான் இது. அது நம்முடைய ஆளுநர் வந்து பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பல அதிகாரிகள் வந்து ஆளுநர் அலுவலகத்தோடு நேரடி தொடர்புகள்லாம் இருக்கிறாங்க. அத மாதிரி சம்பவங்கள் நடக்கின்ற போது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இதை கொண்டு போயிட்டா உடனே அது சரி பண்ணிடுறாரு. நீங்க கவனத்துக்கு கொண்டு போற ஐடியால இருக்கீங்களா? நான் சொல்லணும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட சொல்லணும். இப்ப அதே மாதிரி இப்ப வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஒரு கட்சியாக அதிமுகவும் மாறிடுச்சு என்பது போல தோட்டத்தை வந்து அவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. பாஜகவிலிருந்து வெளியில வந்ததே சிறுபான்மையோட வாக்கு வங்கியை வந்து பெறுவதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரை வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே முன்வைக்கப்பட்டது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதிமுக மேல? அவங்க சிறுபான்மைக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்களா? ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சதே மாநிலங்களாக அவங்க தான். இருந்தாலும் கூட அவங்க இந்த மாதிரி இப்ப தோட்டத்தில் வந்து ஏற்படுத்துறாங்க. அந்த தோட்டம் மக்கள் வந்து எடுபட்டு இருக்கா, இல்லை எடுபடுமா? அதாவது உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து சிறுபான்மை மக்களுடைய ஒரு கணிசமான வாக்கு வந்து அதிமுகவுக்கு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதி மாவட்டங்கள்ல மீனவர்கள் மக்கள் மத்தியில வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அசைக்க முடியாத செல்வாக்கோடு இருந்தது. அதே மாதிரி பல வந்து நீங்க வந்து அவங்களுடைய சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த தலைவர்களும் நிறைய அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். ஜிஆர் எட்மண்ட் காலத்திலிருந்து ராஜேந்திரன், தூத்துக்குடி அமைச்சர் முன்னாள் மேனாள் ராஜேந்திரன், இப்படி வந்து பல ஒரு வந்து அந்த சிறுபான்மை மக்களோடு அவர்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. இப்போ இடையில பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பாஜகவோடு அவர்கள் காண்பித்த நெருக்கம் இருக்கிறது அல்லவா? நீங்க வந்து இந்த மேற்கு மாவட்டங்கள் இருக்குல்ல, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், இங்க பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பைபிள் கிளாஸ் கூட நடத்த முடியாது. உடனே RSS அங்க போய் நின்றுவாங்க. இப்போ நின்றுட்டு என்ன நடத்துறீங்க, யாருக்கு நடத்துறீங்க? ஒரு தேவாலயத்தை பழுது பார்க்க முடியாது. கன்னியாகுமரியில ஒரு கோவில், ஒரு சர்ச்சு கட்டுவதற்கு NOC கொடுத்து இவர் வந்த பிறகு கொடுக்கவே இல்லை. யார் பழனிசாமி வந்த பிறகு கொடுக்கவே இல்லை. ஸோ இதை போன்ற இதெல்லாம் வந்து ஒரு RSS இயக்கத்தில் இது மாதிரி வந்து ஒரு வன்முறையாளர்கள் வந்து மிரட்டுறாங்க, ஒரு பாஸ்டரை மிரட்டுறாங்க,
ஒரு கான்வென்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க மிக்கேல்பட்டிங்கிற ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது. அண்ணாமலை வந்து என்ன சொன்னாரு, மதம் மாற்றத்துக்கு செஞ்சதுன்னு எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணாங்க. கடைசியில கோர்ட்ல வந்து மதம் மாற்றத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சிபிஐ ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. இதை போன்ற சங்கடங்கள் வருகின்ற போது அதை வந்து அந்த மாதிரி போது பழனிசாமியால எதிர்த்து நிக்க முடியல. அவர் ஏன்னா அவருக்கு வந்து பிஜேபி மேல பயம், அவருக்கு அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் வந்து பாஜக RSS என்ன செய்தாலும் சரி அதை கேட்கவே மாட்டோங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்த உடனே அந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த வாக்குகள் வந்து மதச்சார்பற்ற அணி திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இந்த கடந்த 3-4 தேர்தல்களாக என் பிளாக். இப்ப அந்த இது மாறிடுச்சா தெரியல எனக்கு வந்து. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பழனிசாமி வந்து சொல்றாரு. பழனிசாமி இப்போ உடனே சொன்ன உடனே எல்லாரும் நம்பிட மாட்டாங்க. பழனிசாமியுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத இன்னும் ஒரு தேர்தல் கடுமையா இருக்காரு, பாஜக கடுமையா இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இதுவரைக்கும் அவர் மோடியினுடைய சித்தாந்தம் வந்து ஐக்கியத்தனம்னு சொல்லியிருக்காரா? இன்னமும் டவுட்ஃபுல்லா இருக்கு. நீங்க அவருக்கு வந்து நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து பாஜக கொள்கைகளையே நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவருடைய அணுகுமுறையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர் சொல்ல தயாரா இல்லையா? அண்ணாமலையோட பிரச்சனை, அண்ணாமலையோட பிரச்சனை தான். அண்ணாமலையோட கூட்டணி இல்ல அவ்வளவுதான் சொல்றாங்களே ஒழிய சித்தாந்த ரீதியாக இந்த சித்தாந்தம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சிறுபான்மை நம்ப மாட்டாங்க அவங்கள. எப்படி நம்புவாங்க? சிறுபான்மை மட்டும் இல்ல, மதச்சார்பின்மையில நம்பிக்கை உள்ள எந்த மக்களும் அவர்களை நம்ப மாட்டார்கள். சமூக நீதியில உள்ள நம்பிக்கை உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாஜகவை நம்மை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி மட்டும் சொல்லல, அது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி, மாநில உரிமைகளுக்கு எதிரான கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி. நான் என்ன சொல்றேன், ஒரு கவர்னர் வந்து இவ்வளவு நடவடிக்கை எடுக்கின்ற போது, அன்னைக்கு உங்க பீரியட்ல நடவடிக்கை எடுக்கின்ற போது இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு உடனே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருல. கவர்னர் வந்து நீ போறது தப்பு, நீ ஊரா போய் பெட்டிஷன் வாங்குறதுக்கு நீ யாரு, அதை திராவிட முன்னேற்ற கழகம் மறியல் பண்ணணும்னு சொன்னார்ல. ஆனா இன்னைக்கு அதே கவர்னர் அப்படி செய்யும் போது நீ அதை வந்து சொல்லணும்ல. அப்பதான் கொள்கை அடிப்படையில உனக்கு இன்னும் ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களுடைய ஒரு ஃபீலிங். இப்ப நம்ம எல்லா தலைவர்கிட்டும் ஒரு கேள்வி கேட்கிறோம். தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய விஜய் அவருடைய அரசியல் பிரவேசம் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் வந்து நிச்சயமாக அவர் நடத்தின ஒரு பெரிய கூட்டம், அதுல அவர் பேசின பேச்சு, அவர் கொடுத்த ஒரு ஆஃபர், கூட்டணி, இதெல்லாம் வந்து அவரை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. ஆனா யாரும் வந்து அதை இப்போ உடனே சீரியஸா வந்து எடுக்கல. எப்போ சீரியஸா எடுப்பாங்கன்னா, நேற்று முந்தாம் நாள் வந்து ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து 100 ஆண்டு இருந்த காங்கிரஸுக்கு இடம் தரேன், 75 ஆண்டுகள் இருக்க திமுகவுக்கு நான் இடம் தரேன், அண்ணா திமுக இடம் தரேன்னு சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் எப்படி ஒரு வலுவான அரசியல் களம் அமைக்கிறார், அங்க கூட்டணி எப்படி அமைய போகிறது, அதைத்தான் வந்து முடிவு. தேர்தல் களம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 களம் தான், திமுக அதிமுக. இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது, கொள்கை சார்ந்த கூட்டணி. அதுல வந்து அவரை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணிங்கிறதுல எங்களை யாருக்கும் குழப்பம் இல்லை. ஆனா அதை போன்ற ஒரு ஏற்பாடு இன்னும் வரல. அந்த ஏற்பாடு வராத வரை இந்த கூட்டணியை கேள்வி கேட்பதற்கு கூட ஆள் இல்லை என்பதுதான். நல்லது. இவ்வளவு நேரம் வந்து கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த். நன்றி.